ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது வில்லங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கான வில்லங்க சான்றிதழை எடுத்து பார்ப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வில்லங்க சான்று எடுக்க தேவையில்லை. பட்டாவோட வரலாறு நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். பட்டாவோட வரலாறுக்காக தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இந்த காணொலியை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நிலப்பட்டா வரலாறை நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். சொத்தின் வில்லங்க சான்று போலவே இனி பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளும் புதிய வசதி தற்போது அறிமுகம். 2014ஆம் ஆண்டு முதல் பட்டா வரலாற்றை எடுக்க தற்போது வரை வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளும் இந்த புதிய நடைமுறை தமிழக அரசு தற்போது கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தின் மீது என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்திரப்பதிவுத்துறை மூலமாக வழங்கும் வில்லங்க சான்றை வச்சு நம்ம அந்த சொத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலமும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட்டாவில் பத்திரப்பதிவு வழங்கும் வில்லங்க சான்று போல அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தமிழக அரசு அதற்கு தீர்வு காணும் வகையில் தற்போது பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை பொதுமக்களுக்கு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் அந்த நிலத்தின் முன்பிருந்த பட்டா வைத்திருந்தவர்களின் பெயர் எப்பொழுது மாற்றப்பட்டது, எந்த ஆணையின் பெயரில் மாற்றப்பட்டது, பட்டா எந்த காலகட்டத்தில் யாரிடமிருந்து தற்போது இருக்கக்கூடியது என்ற அனைத்து விவரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் பெறும் நடைமுறை அடுத்த வாரம் முதல் சோதனை ஓட்ட அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு தாலுக்காவில் இதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெற்றி அடைந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மாவட்டத்துங்களையுமே இது பார்த்தீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு நம்ம சொத்தை வாங்குறோம் அல்லது விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்து வாங்கக்கூடியவங்க நமக்கோ அல்லது விற்று மற்றவங்க பயனடைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்தோட அனைத்துமே எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். அதாவது நீங்கள் வில்லங்க சான்று எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வில்லங்க சான்றில் நம்ம ஏதாவது பேங்கில் லோன் வாங்கியிருந்தோமோ அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் மூலமாக எழுதி கொடுத்தோமோ அல்லது தானம் பண்ணியிருக்கிறோமோ அல்லது ஏதாவது கிரைமந்தி இருக்குமோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கனாலுமே கண்டிப்பாக இந்த பட்டா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வகையான பட்டாவோட ஹிஸ்ட்ரி வரலாறு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு சார்ந்தவங்க, அதாவது நம்ம ஒரு நிலம் வாங்க போகிறோம்னா அந்த நிலத்தை சார்ந்தவங்க யார் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பட்டா யார்கிட்ட இருந்தது, அந்த பட்டா அதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது, இந்த பட்டா திருத்தம் பண்ணாங்களா, பெயர் மாற்றம் பண்ணாங்களா, அல்லது அதோட ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு 10 பேர் 15 பேர்த்துக்கு முன்னாடி தலைக்கட்டிலேருந்தே அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.